ஹலோ எவ்ரிவன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ட்ரீமோட நிறைய பேர் நிறைய ஸ்டேஜில் தாண்டி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெனி பீப்புள் see only the fame and money, but they don't see the hard work. இப்படி பல சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்ஸ்பைரிங்கான பர்சனாக இருக்கக்கூடிய மதன் கௌரி பற்றின லவ் லைஃப், கெரியர், சக்ஸஸ், ஃபெயிலியர், கன்சிஸ்டன்சி அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குது. Get ready for a powerful truth that nobody tells you. Let's begin. மதன் கௌரி பிறந்த இடம்னா அது மதுரை. லக்ஸுரி ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த இவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய ஸ்கூலிங் அண்ட் காலேஜை முடித்தார். இவர் காலேஜ்லேயே சொசைட்டி ஒர்க்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் பற்றின க்யூரியாசிட்டியோட தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பர்சனல் லைஃப்பில் என்ன தான் லவ் ஃபெயிலியர் ஆகி இருந்தாலும் தன்னுடைய கெரியரில் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு நார்மலான ஜாபில் இருந்த இவர் தன்னுடைய யூடியூப் லைஃப்பை சிம்பிள் ஃபோன் கேமராவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபியர்லெஸ் ஸ்பீச்சும் கன்சிஸ்டன்சியான ஹார்ட் ஒர்க்காலையும் மதன் கௌரி யூடியூப் சேனலை மோஸ்ட் பாப்புலர் யூடியூப் சேனலாக கொண்டு வந்திருக்காரு. இவருடைய ஸ்டார்டிங் கெரியரில் நிறைய ரெஜெக்ஷன், நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. பட் என்றைக்குமே எந்த இடத்துலையும் நின்னதே கிடையாது. வீவர் ஸ்லோ ஆனாலும் சரி, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வேர்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். 9 இயர்ஸ் பேக் மதன் கௌரின்னு கேட்டால் யாருன்னு கேட்ட நம்ம இப்போது மதன் கௌரினா மோஸ்ட் பாப்புலர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் எம் சோலாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய லைஃப்பில் அச்சீவ் பண்ண இவர் யாரை லவ் பண்ணாரோ அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. லைஃப்பில் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் எப்படி முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற கோல்டன் வேர்ட்ஸ் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தான். ஸோ லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறத விட கையில் என்ன இருக்கோ அதை வச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் முடியாது, எனக்கு இதெல்லாம் வராது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவான தாட்ஸோட நீங்களும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட்.